இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்திரிப்பது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், கர்த்தர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்து வர வேண்டும். மூன்றாவதாக இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். வாக்குத்தத்தங்களை பொறுமையோடு கூட நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதில் நமக்கு பொறுமை வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு அநேகர் யோசிப்பது உண்டு, ஒரு வருடத்திற்கான வாக்குத்தத்தம் அந்த வருடத்தின் அந்த டிசம்பர் 31 முடிந்து விட்டது என்று சொல்லி அநேகர் நாம் யோசிப்பதுண்டு. ஆனால் அப்படி அல்ல. ஒருவேளை கர்த்தர் அந்த வருடத்தில் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு அடுத்த வருடத்தில் நிறைவேறலாம், இல்லை உங்களுக்கு பிற்காலத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அநேகம் உண்டு. எனவேதான் வேதவசனம் சொல்கிறது, பொறுமையோடு கூட வாக்குத்தத்தங்களை காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு வேதாகமத்தில் ஆதாரமாக ஒரு வசனம் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின 16வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். நீடிய பொறுமையோடு கூட நாம் வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு நிறுத்திவிடாமல் இந்த எபிரேயர் 6வது அதிகாரத்தில் தொடர்ந்து அதற்கு எடுத்துக்காட்டாய் ஒருவரை பார்க்கிறோம். அது யார்? அவர்தான் ஆபிரகாம். 13வது வசனம் 14வது வசனத்திலும் கூட நாம் பார்க்க முடியும். 15வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆபிரகாம் என்ன செய்கிறாராம்? பொறுமையோடு கூட காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வதாய் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அநேகருக்கு இப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் இருக்கும், கர்த்தர் எனக்கு நல்லதான வாக்குத்தத்தத்தை கொடுக்க வேண்டும், அப்படி என்றால் அதற்காக எவ்வளவு வேணாலும் பொறுத்திருப்பேன். ஒருவேளை கர்த்தர் கொடுக்கறதான வாக்குத்தத்தம் நமக்கு சாதகமா இல்லை என்று சொன்னால் வேறு இடத்திற்கு நாம் வாக்குத்தத்தத்திற்காக செல்லுகிறோம். இதை கர்த்தர் விரும்புவதில்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே ஜெபித்து ஜபத்தோடு ஆண்டவரோடு பேசுகிற ஒரு உறவோடு ஐக்கியத்தோடு வாக்குத்தத்தத்தை பெறுவீர்களானால் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்காக பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். மனித சுவாபம் என்ன செய்கிறது? அந்த வாக்குத்தத்தம் நமக்கு விருப்பம் இல்லை, அந்த வாக்குத்தத்தம் நமக்கு பொருத்தமானது அல்ல என்று சொல்லி மனிதன் தனக்குள்ளாகவே சிந்தித்து கொண்டு வேறு வாக்குத்தத்தத்திற்கு நேராய் கடந்து செல்கிறான். இதை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்தில் இதை குறித்து ஒரு வசனத்தில் ஆழமான சத்தியத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்தில் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 5வது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். அதே போல 7வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்லவே. இந்த 2 வசனங்களுக்கும் ஒரு கனெக்ஷன், இந்த 2 வசனங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. முதலாவது என்ன? பிதாவானவர் நமக்கு செய்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அதை தான் எருசலேமை விட்டு நீங்காமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டை விட்டு, தேவனுடைய ஆலயத்தை விட்டு நாம் நீங்காமல் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எங்கு எனக்கு பொருத்தமான வாக்குத்தத்தம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் செல்லக்கூடாது. கர்த்தர் எனக்கு செய்ததான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நான் என்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? அப்படிப்பட்டதான ஒரு சிந்தை நமக்கு காணப்பட வேண்டும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் என்று சொல்லி கேட்போமானால் அதற்கான பதிலை தான் கர்த்தர் 7வது வசனத்தில் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் பிதாவானவருடைய வேலையையும் அவருடைய நேரத்தையும் யாராலையும் அறிய முடியாது. கர்த்தர் இதை தான் சொல்லுகிறார், பிதாவின் வேலையையும் பிதாவின் சித்தத்தையும் யாராலும் அறிய முடியாது. கர்த்தர்
சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிப்பார். அதை கர்த்தர் அதனதின் காலத்திலே செய்து முடிப்பார். இந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்கிறோம், ஆனால் பொறுமையோடு காத்திருப்பதற்கு நாம் தவறி வருகிறோம். கர்த்தர் அதனதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அப்ப அதனதின் காலம் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அதனதின் நேரம் வரும் வரைக்கும், அது வரைக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை புடமிடுகிறார். அது வரைக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை வணைந்து கொள்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பெற்றுக்கொள்ளவும், அந்த பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம் நம்ம நிலை பெற்றிருக்க வேண்டும் என்கிற ஒரு சித்தத்திற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை புடமிட்டு நம்மை வணைந்து அவருக்கு ஏற்ற பாத்திரமாக நம்மை மாற்றிக்கொள்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் எடுத்த உடனே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றிட்டார்னு வைங்களேன், நம்ம மனித சுவாபத்துல என்ன செஞ்சிருவோம்? கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றிட்டார், முடிந்தது, கர்த்தருடைய காரியம் முடிஞ்சிச்சு, இனி அடுத்து நான் என் உலக காரியத்தை நோக்கி போட ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி மனிதன் ஒரு லெத்தாஜிக்கா, மனிதன் என்ன ஒரு ரொம்ப லெகுவாக அவனுடைய வாழ்க்கையை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுவான். கர்த்தர் இதை எதிர்பார்க்கவில்லை. எனவே தான் கர்த்தர் ஒரு டெஸ்டிங் பீரியடை நமக்கு வச்சிருக்கிறார். அந்த டெஸ்டிங் பீரியட்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த டெஸ்டிங் பீரியட்ல நம்ம பொறுமையா இருக்கிறோமா? அந்த டெஸ்டிங் பீரியட்ல நம்ம ஒழுங்கா இருக்கிறோமாங்கிறத பார்த்து ஒரு முதிர்ச்சியான, ஒரு முதுமையான, இல்ல ஒரு நிலையை அடைந்தவுடன் அதற்கு பிற்பதாக அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்க. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த பொறுமையோடு இருக்கிற காலத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாக்குத்தத்தத்தை மறந்து போய்விடக்கூடாது. அதை பற்றி பிடித்து தொடர்ந்து ஓட வேண்டும். இதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். வேதாகமத்துல இன்னொரு காரியத்தை கூட, இன்னொரு மனிதரை கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டாய் நான் காட்ட முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதத்துல 17ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் யோசேப்பு என்ன சொல்லப்படுகிறதான ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த யோசேப்பு என்ன செய்கிறார்? அவருக்கு கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 13 வருடம் அவர் காத்திருக்கிறாராம். 13 வருடம் சிறைச்சாலையிலே காத்திருக்கிறார். 13 வருடம் மற்ற இடங்கள்லாம் காத்திருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனம் நிறைவேறுவதற்கு அவர் 13 வருடம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரானால் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ரெடியாக இருக்கிறோம் காத்திருக்கிறதுக்கு? யோசிச்சு பாருங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையை படிக்கும் போது இதெல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் நிறைவேற யோசேப்பு காத்திருந்தார். அது வரைக்கும் என்ன செய்தார்? கர்த்தர் யோசேப்பை தகுதிப்படுத்தினார். கர்த்தர் யோசேப்பை புடமிட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் தாமதிக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியம் நம்மிடத்தில் குறையா இருக்கிறது, அந்த குறை நீங்குகிற வரைக்கும், அதை கர்த்தர் நம்மிடத்தில் சரி செய்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார். எப்போ அந்த குறை நீங்கி அந்த ஆசீர்வாதம் நம்மிடத்தில் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரிந்தவுடன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்குள்ளாக அனுமதிக்கிறார். இதை தான் கர்த்தர் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆபிரகாமை போல, தாவீதை போல பொறுமையோடு கூட காத்திருந்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு கூட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் இந்த காரியத்தோடு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இதை தொடர்ந்து நாம் பின்பற்றிக் கொள்வோம். தேவனுடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை பொறுமையோடு கூட காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட நீங்க பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே இயேசுப்பா, இன்னைக்கு எந்தெந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் மறந்து பொறுமை இல்லாமல் காணப்படுகிறோமோ, இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதை நீங்க நினைவு கூட்டுங்கப்பா. சகலத்தையும் அதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர், இந்த வாக்குத்தத்தங்களையும் எங்கள் வாழ்க்கையில சரியான காலத்துல நேர்த்தியா நீ செய்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம். அப்படி நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை